அதிமுகவில் இரண்டு சுயநலவாத கும்பல்களுக்கு இடையில அதிமுகவை சூறையாட நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வேலுமணி சி.வி. சண்முகம் குரூப்பு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது உண்மை. அது மன்னிக்க முடியாத குற்றம். யார் தானே செய்யறது? உங்களை மாதிரி ஆட்களும் ஒதுங்கிட்டா அதிமுகவுடைய நிலைமை என்னதான்? அடையாளம் காட்டப்பட்ட பல பேர் இருக்கிறோம். நாங்க இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவன் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கீழே விழுகிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம். கட்சி நிர்வாகிகள் சொந்த ஆதாயத்துக்காக வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க. ஓபிஎஸ் போயிருப்பாரு, மனோஜ் பாண்டியன் போயிருப்பாரு, வைத்தியலிங்கம் போயிருப்பாரு, செங்கோட்டையன் போயிருப்பாரு. இது மாதிரி பல பேர் பல கட்சி, இப்போ நயினார் நாகேந்திரனே இங்கிருந்து போயிருப்பாரு. ஆனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, ரெட்டலை சின்னம், அதிமுக என்பதில் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு அமைச்சரவை அமைப்பதற்கும் இவர்கள் விஜயின் அமைச்சரவையில் இணைந்து ஆதரிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இரண்டும் ஒண்ணுதான். ஆனா விஜய் அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரு அடுத்த எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. எம்ஜிஆருடைய ஆட்சி ஏறக்குறைய வரலாறு திரும்பியது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு, தெரியுமா? சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் தன்னை பிரகடனப்படுத்தினார். அதனால வானத்துல ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரு எம்ஜிஆர். ஆனா அவங்க எல்லாம் ஜெயிக்கல, இவர் ஜெயிச்சுட்டாரு. அரசியலுக்கு வந்து முதல்வர் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் தலைவர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம்ண்ணா. அதிமுகவில் நீண்ட காலம் நம்ம பயணிச்சிருக்கிறோம். அதிமுக ஒரு வலுவான கட்சியாக இந்திய அரசியலில், தேசிய அரசியலில் இருந்திருக்குது. இன்றைக்கு அந்த கட்சி பல துண்டுகளாக போன நிலையில் இப்போ வந்து 29 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவளித்த பிறகு ஒரு பக்கம் அவர்களை தகுதி நீக்கம் செய்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் கூடி நாங்கள் இது செல்லாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. என்ன நடக்குதுண்ணா அதிமுகவில்? அதிமுகவில் இரண்டு சுயநலவாத கும்பல்களுக்கு இடையில அதிமுகவை சூறையாட நினைக்கிறாங்க, சின்னாபின்னப்படுத்த நினைக்கிறாங்க, சிதைக்க நினைக்கிறாங்க. யாரு? தங்கள் சுயநலத்துக்காக. ஒரு பக்கம் வேலுமணி சி.வி. சண்முகம் குரூப்பு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குரூப். இந்த சூழல் தான் இப்போ இருக்குன்னு சொல்றீங்க. தொண்டர்களுடைய மனநிலை இருக்குல்ல இந்த தேர்தலில், இந்த நிலைமையில வந்து அவங்க எப்படி? தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த சில நாட்களாகவே நிறைய தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் என்னோட தொடர்பு கொள்றாங்க. ஃபோன் பேச முடியறதில்ல. சில பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, சில பேர் தொலைபேசியில் கூப்பிடுறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே சுயநலவாதிகள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது உண்மை. அது மன்னிக்க முடியாத குற்றம். நல்ல வேலை கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு ஒத்துக்கலை. ஒத்துருந்தா அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கும். அடுத்து வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் திருமாவளவனை முதலமைச்சராக முன்னிறுத்தி இவர்கள் எல்லோரும் அமைச்சர்களாக பதவி எடுத்து அதை திமுக ஆதரிப்பதாக ஒரு முடிவு பண்ணாங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. அடுத்து இவர்களுக்கு அதிகார வெறி, பணம் சம்பாதிக்கணுங்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எது எப்படி இருந்தாலும் கட்சி நம்ம கையில் இருக்கணும், நம்ம நிரந்தர பொதுச் செயலராக இருக்கணும், நம்ம தான் அதிமுக தலைவராக இருக்கணும், வாழ்நாள் தலைவராக இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்களது சுயநலம். எதுக்கு? பணம் சம்பாதிக்கணும், அரசாங்க பதவிகள் வச்சுக்கணும், கான்ட்ராக்டு, டெண்டர். தான் ஆட்சிக்கு வர முடியாவிட்டாலும் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களிடத்தில் பேரம் பேசுவதற்கு, பொருளாதார பலத்தை உயர்த்தி கொள்வதற்கு இந்த சுயநலம். கட்சியை இப்போ எனக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, அம்மா காலத்துலேயும் சரி, தொகுதி வாரியாக, வார்டு வாரியாக இந்த கட்சியை எப்படி பலப்படுத்துறது, வாக்கு வங்கியை எப்படி உயர்த்துறது, இதுதான் பார்ப்பாங்க. ஒரு கிளை செயலாளரோ பகுதி செயலாளரோ தன் கிளையில் அதிக ஓட்டு வாங்கி காட்டணும் என்பது தான் அதிமுக. அப்படிப்பட்ட உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள்லாம் நினைப்பது இந்த இரண்டு சுயநலவாத கும்பலும் வேண்டாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் என் போன்றவர்கள் முன் எடுத்து ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குங்கள், வலிமையான அதிமுகவை கட்டமையுங்கள்
என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக கோரிக்கையாக இருக்கு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்றாங்க, நான் முன்னின்று ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கான பணிகளை விரைவில் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சாத்தியமா அவங்க முன்னெடுத்தா இது ஒருங்கிணைகிற சாத்தியம்? அவங்க எப்ப இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? ரொம்ப நாட்களாவே நடுவில் தேர்தலுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, தேர்தல் வரப்ப கூட தொடங்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. விட்டுருங்க, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சீரியஸ் இது கொடுக்காது. கட்சியை சீரழிச்சதே முதல்ல அவங்க தான். ஓகே, எடப்பாடி பழனிசாமி யாருடைய தேர்வு? அவங்களுடைய தேர்வு தான். அப்புறம் யார் தானே செய்யறது? உங்களை மாதிரி ஆட்களும் ஒதுங்கிட்டா இப்ப அதிமுகவுடைய நிலைமை என்னதான்? யாரால் அடையாளம் காட்டப்பட்ட பல பேர் இருக்கிறோம். நாங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவன் 2 பேரும் அடிச்சுட்டு கீழே விழுகிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒன்னா 2 பேரும் விழுவாங்க, இல்ல ஒருத்தர் விழுவான், இன்னொருத்தனை பிஜேபி அடிக்கும், இன்னொருத்தனை தாவேகா அடிக்கும், எல்லாம் சுருண்டு விழுவானுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனி மனிதர்கள் முக்கியம் அல்ல. கட்சி, அதனுடைய அடிமட்ட தொண்டர்கள், அதனுடைய வாக்கு வங்கி, எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த திராவிட சித்தாந்தங்கள், அந்த வழியில தான் பயணிக்க நினைக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி தனி மனிதனை நம்பி அதிமுக இல்லை அப்படின்னு சொல்றப்ப சிம்பிள் ரொம்ப பெரிய விஷயமாக கடந்த தேர்தல்கள்லயுமே பேசுவோம். ரெட்டலைக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, அது கிராமப்புறங்கள்லயும் சரி. இன்னைக்கு எம்ஜிஆர் வாழுகிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழுகிறாங்க அப்படின்னு சொன்னப்ப இன்னைக்கு இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது, தோல்வி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது சிம்பிளை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கலாமா? சிம்பிளுக்காக இது இல்லை. அதாவது சிம்பிளுக்கு வாக்கு இருக்கு, சிம்பிள் மேல அந்த சிம்பிள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். ஆனா அந்த சிம்பிளுக்கு பின்னால சிம்பாலிக்கா நின்றுட்டு இருக்கிற இவர்களை மக்கள் புறக்கணிக்க நினைக்கிறாங்க. அதனால வாக்கு சதவீதம் குறையும். மக்கள் மத்தியில மீண்டும் அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அந்த 1.5 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போறது அப்படிங்கிறது அவ்வளவு வெகு தொண்டர் பலம் குறையல. எதை வச்சு நம்ம அப்படி உறுதிப்படுத்திக்க? கட்சி நிர்வாகிகள் சொந்த ஆதாயத்துக்காக வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க. இப்போ ஓபிஎஸ் போயிருப்பாரு, மனோஜ் பாண்டியன் போயிருப்பாரு, வைத்தியலிங்கம் போயிருப்பாரு, செங்கோட்டையன் போயிருப்பாரு. இது மாதிரி பல பேர் பல கட்சி, இப்போ நயினார் நாகேந்திரனே இங்கிருந்து போயிருப்பார். ஆனா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, ரெட்டலை சின்னம், அதிமுக என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. 2 கூட்டணியுமே, இந்த 2 பேருமே தவறானவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் அவர்களை 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அம்மையார் அவர்கள் இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்லாம் எடுத்திருப்பாங்களா? அது நடந்திருக்கு. முதல்ல இருந்திருந்தா விஜய்க்கு அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார், தொடங்கவே முடிஞ்சிருக்காது. ஓகே, 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப முடிவு அது. எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு அமைச்சரவை அமைப்பதற்கும் இவர்கள் விஜயின் அமைச்சரவையில் இணைந்து ஆதரிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2 ஒன்று தான். ஓகே, ஆனா விஜய் அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் அடுத்த எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. எம்ஜிஆருடைய ஆட்சி ஏறக்குறைய வரலாறு திரும்பியது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர்னு ஒருத்தர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு தெரியுமா? ஓகே, இருக்கா? சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் தன்னை பிரகடனப்படுத்தினாரு. அதனால வானத்துல ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரு எம்ஜிஆர். ஆனா அவங்க எல்லாம் ஜெயிக்கல, இவர் ஜெயிச்சுட்டாரு, அரசியலுக்கு வந்து முதல்வர் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. அது நம்ம பார்ப்போம். அது சில நேரங்கள்ல ஒரு அதிமுகவை இவர்கள் பலகீனப்படுத்துறது ஒரு காரணமா இருக்கலாம். அதிமுக பலப்படும் பொழுது முடிவு தெரியும். இந்த விஷயங்களை தாண்டி, அதிமுகவை தாண்டி நம்ம தாவேக்காவை பார்க்குறப்ப முதல்வராக பதவியேற்று இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மகளிருக்கான 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. சில திட்டங்களை கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்வோம்னு செய்யறாங்க. நடவடிக்கைகள் எப்படி இருக்கு விஜய் அவர்களுடைய நடவடிக்கை? இது 1 வாரங்கிறது ரொம்ப மிக குறுகிய காலம். ஒரு 1 மாதம் 2 மாதம் போகட்டும், அப்புறம் நம்ம அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டலாம். பாஜக இருக்கிறது ஒரு பக்கம், பாஜக தாவேக்கோட உறவுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா திமுகவும் பாஜகவும் எங்க இருக்கு? பாஜக இல்ல, அரசியல்ல இருக்குது. ஓகே, ஒரு சீட்டு தான் இல்லாதவங்களை பத்தி ஏன் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? அதிகாரம் அவங்க கிட்ட மத்தியில இருக்கிறதுனால அவங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு அரசியல் தானே பேசுறோம். இவங்க பின்னாடி இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட்சி நிலையாக 5 ஆண்டுகள் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது எப்படி எங்க பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. வேலுமணி நினைச்சுக்கிறாரு, எடப்பாடி நினைச்சுக்கிறாரு, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கப்ப அதிமுகவுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது மிக விரைவில் நடந்துருமா, இல்ல எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? பார்ப்போம். நிச்சயமாக ஒரு அதிமுக வலிமை பெறும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஜூனுக்கு இந்த குழப்பங்கள்லாம் எப்படி இந்த மாத கடைசி வரைக்கும் போகும். ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இவன் அவனை வீழ்த்துவான், அவன் இவனை வீழ்த்துவான். கடைசியில் 2 பேரும் வீழ்ந்துருவாங்க. அதிமுக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்து அதிமுக கட்சியை காப்பாற்றிடுவாங்க. பார்ப்போம்ண்ணே, நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி.